Hello students, welcome you to this live session number 3. For 12th standard students, we are discussing 2 mark and 3 marks, right? Believing that 5 marks almost inga padichirupinga. So we are discussing the 2 mark, 3 marks. Already 2 session class eduthutom. Today is the 3rd class. So far we have discussed 30 questions. Idu varaikum nam 30 question padichirukrom in 2 sessions. அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். those who not watch that previous 2 videos, you can watch that later. Okay, so without repetition இல்லாமல் தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ 30 சம்ஸ் படிச்சிருக்கிறோன்னா அதுக்குள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே தரவு பண்ணியிருப்போம். அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாமே படிக்கிறோம், ரைட்? ஸோ யூ கேன் ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் யூ கேன் இன்வைட் தம் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கட்டும், ரைட்? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸோ தட் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ last class I have given ஒரு challenge question கொடுத்துருந்தோம்ல. லாஸ்ட்டில் ஒரு சம் போட்டிருந்தோம். that is lattice rectum of a parabola. this அதோட டெரிவேஷனை படித்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். find the length of the lattice rectum of ellipse. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டில் வந்த ஃபியூ ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வி கங்க்ராச்சுலேட் தி ஸ்டூடெண்ட்ஸ். சுஷில் குமார் ஃப்ரம் சேலம், நேத்ரா, கேஷ்னி, நக்ஷத்ரா ஃப்ரம் சென்னை. ஓகே, ஸோ தி ஸ்டூடெண்ட்ஸ் தே ரிட்டன் தட் ப்ரூஃப் அது எழுதியிருந்தாங்க. ஓகே, ஸோ வெரி சிமிலர் ப்ரூஃப் ஒன்லி. பராபோலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம், அதுக்கு சிமிலர் ஆட்டு உள்ள ப்ரூஃப் தான் இது. ஓகே, ஸோ தி ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஆல்சோ அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் we will give you a challenge question. அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி can send it. எப்படி எங்கே அனுப்பணும் everything will inform you, right? So class மிஸ் பண்ணாமல் பாருங்கள். So today's class, it will be a 1 hour class. We are going to discuss our 15 questions. Question number 31 to 45 we are going to learn today, right? Okay, look at this question. Show that z equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க is pure real. இது ஒரு ரியல்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ண சில கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின்ஸாக இருக்கும். அண்ட் வி ஆர் கோயிங் டு டூ லாட் ஆஃப் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம லாஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வி ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ அப்போது இதில் என்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, ஹவு டு ப்ரூவ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ரியல் இல்லை இமேஜினரி. அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது? யூ ஃபைண்ட் இசட் பார், ரைட்? இசட் பார் கண்டுபிடிங்க. இஃப் யுவர் ஆன்சர் இஸ் இசட் இட் செல்ஃப், தென் வி சே இட் இஸ் பியூர் ரியல். இஃப் இசட் பார் இஸ் மைனஸ் இசட், தென் வி சே இட் இஸ் பியூர் இமேஜினரி. அப்போது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலா இல்லை இமேஜினரியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இசட் பார். இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட் வந்துன்னா பியூர் ரியல். இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் வந்துன்னா இட் இஸ் வாட் பியூர் இமேஜினரி. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் இசட் பார். அப்போ என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு த ஹோல் பார்னு எழுதுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஹோல் பார் எழுதிட்டு தென் ஒவ்வொரு டேர்முக்கும் செப்பரேட் ஆட்டு 2 + i√3 raised to 10 பார் ப்ளஸ் 2 - i√3 raised to 10 bar, right? But அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதலாம். the whole thing எழுதிட்டு the whole bar you can give. Now z raised to n பாரை z bar raised to n ன்னு எழுதலாம். So you can write it as 2 + i√3 bar raised to 10. Same way the second one, 2 - i√3 bar raised to 10 ன்னு எழுதலாம். இப்போ இதோட conjugate எப்படி எழுதுவீங்க? You know that, change the sign of imaginary part, right? So you are getting 2 - i√3 raised to 10 plus 2 plus i√3. ஆனால் 2 - i√3 ஓட conjugate 2 plus i√3 raised to 10 ன்னு வரும். It is same as the question. It is same as the question. So it is z, right? அப்போ z bar equal to z ன்னு வர்றதால you can say it is what? Real, right? Therefore z is real. So just you remember, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அது ரியலா இமேஜினரியா எப்படி செக் பண்ணுறது? யூ ஃபைண்ட் z bar. If your answer is z itself, then it is pure real. If z bar is minus z, then it is pure imaginary. Okay, now we go for the next question. அடுத்த question என்னன்னு பார்த்தீங்கன்னா, how to identify a conic. ஒரு கோனிக்கோட இக்குவேஷன் கொடுக்குறாங்க. அது பராபோலாவா, எலிப்ஸா, இல்லை ஹைப்பர்போலாவா, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? There are 2 ways, right? ஒன்று, if they give the eccentricity கொடுத்தா you can identify. If the eccentricity equal to 1, it is parabola. If eccentricity is less than 1, அதுக்காக நெகட்டிவ் போகாதில்ல, பிகாஸ் eccentricityங்கிறது ஒரு ரேஷியோ. Less than 1, then it is ellipse. When eccentricity is more than 1, it is a hyperbola.
இது ஒரு மெத்தட். இஃப் யூ நோ த எசன்ட்ரிசிட்டி. அனதர் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசன்ட்ரிசிட்டி நமக்கு தெரியாது. ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் தே ஆர் கிவிங். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் கிவிங் அன் ஈக்குவேஷன், அதோட ஜென்ரல் ஃபார்ம் இப்படி எழுதுவோம்ல, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு ஃபார்ம் நம்ம 11th படிப்பீங்களா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் 0. இது அது இல்லை. ABCDEF லைனா ஆர்டர் ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து xy, தென் ஒய் ஸ்கொயர், xy கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு வேண்டியது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அந்த ஏபிசி மட்டும் போதும். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, ஹாஃப் எல்லாம் எடுத்துடாதீங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, c இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். நவ் quadratic equationல discriminant கண்டுபிடிப்போம்ல, b square minus 4ac. Here also you find b square minus 4ac. If your answer is 0, இதோட answer 0 வந்தனா parabola. Less than 0, that is negative வந்ததுனா, if your answer is negative, it is ellipse. If it is more than 0, if it is positive 1, then we say it is a hyperbola. Here we are comparing with 0. Eccentricity வரும்போது 1 இல்லை, eccentricity 1 வந்துனா parabola, less than 1 ellipse, greater than 1 hyperbola. Here b square minus 4ac equal to 0 வந்துனா parabola, less than 0 வந்துனா ellipse, greater than 0 வந்துனா hyperbola. Okay, so இப்போ இதை பேஸ் பண்ணி just we are going to do one sample sum. பட் அந்த சம் செய்யும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சம் செய்கிற எஃபெக்ட் வந்துடும்ல. எசன்ட்ரிசிட்டி கொடுத்தா எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி செய்யணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டூயிங் ஹியர். வி ஆர் நாட் ஒன்லி டூயிங் தட் ஒன் பர்டிகுலர் சம். அதுக்கு ரிலேட்டடான உள்ள எல்லாம் சொல்லும்போது எக்ஸாமினேஷனுக்கு எந்த டைப் கொஸ்டின் வந்தாலும் ஐ எம் ஷுவர் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கம்பல்சரி கொஸ்டின் எப்படி செய்யணும் ஒன்ற ப்ராப்ளம் வராது. ஸோ டோன்ட் மிஸ் த கிளாஸஸ். எல்லா கிளாஸும் அட்டென்டிவாக பாருங்கள், டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க். ஓகே, நவ் ட்ரை திஸ் கொஸ்டின். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் செக்ஷன். ஒர்க் அவுட் பண்ணலாமா? வி வாண்ட் ஒன்லி ஏபிசி, ரைட்? ஏங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏ இஸ் 0 here, right? யாரா b square minus 4ac கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் சாட்டில் போடலாம். b square minus 4ac you can do quickly, right? ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் 0. பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, இங்கே xy டேர்மும் கிடையாது. c is the coefficient of y square, c is the coefficient of y square, it is 1. இப்போ b square minus 4ac, b square 0 square 0 தான், minus 4 into a is 0, c is 1, 0 and anything is 0, 0 minus 0, your answer is what? 0 only. b square minus 4ac 0 வரதுனால this represent, yes Netra, your answer is right, 0. So this represent a parabola, therefore it is a parabola, right? Right. The degree வச்சு பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லை, x degree, y degree 2, x degree 1, அப்போ பராபோலா தான். அப்படி எழுத you write in a proper way. If it's a 2 mark question, you write the steps properly. Okay, அடுத்தது. Now let's move on to another very important question. நிறைய சம்ஸ் உங்களுக்கு find the equation of parabola, find the equation of ellipse, find the equation of hyperbola கேட்பாங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் இது கொடுப்பாங்க. சில வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தேர். அது ஒழுங்காக புரிஞ்சால் தான் படிக்க முடியாது, எதையுமே மக்க பண்ணி செய்ய முடியாதுல்ல. அப்போ மெயினாக அதுக்கு நம்ம இந்த டயக்ராம் பிளாட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி அது என்ன டைப்பு அப்படிலாம் கண்டுபிடிச்சி வெர்டெக்ஸ் 0 0வா இல்லை வெர்டெக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கா அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். வி ஆர் கோயிங் டு ஒன் சாம்பிள் சம், ரைட்? லுக் அட் திஸ் கொஸ்டின். Find the equation of parabola. Find the equation of parabola with vertex -1, -2. Equation of parabola. Vertex கொடுத்துட்டாங்கல்ல, is a parabola. You know, parabola totally there are 4 types. Vertex is -1, -2. Axis parallel to y-axis. Axis parallel to y-axis. Now உடனே உங்கள் மைண்டில் வந்துடும்ல, axis parallel to y-axis அப்படின்னா either 3rd type or 4th type. Now it passes through 3,6. இப்போ அந்த 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டீங்கன்னா ரஃபாக அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிட்டா போதும். வெர்டெக்ஸ் இஸ் -1, -2. -1, -2. எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் -2. ஸோ இதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் இஸ் -1, -2. அப்புறம் passes through 3,6. ஓகே, திஸ் இஸ் த பாயிண்ட், passes through 3,6. அப்போ டயக்ராம் எப்படி இருக்கும்?
வெர்டெக்ஸ் வழி தானே வரணும் இல்லை? ஸோ டயக்ராம் ஷுட் பி லைக் திஸ். இதான் வெர்டெக்ஸ். இந்த இடத்துல டர்ன் ஆகி it passes through 3,6. So this is the diagram. By seeing this you can understand it is open upward. So அதான் உங்களுக்கு first step. It is open upward. Now please listen students. Open upward ன்னு வந்த உடனே உங்களுக்கு அது ஈக்குவேஷன் என்ன டைப்பில் இருக்கும்? ஓப்பன் அப்வர்ட் தேர்ட் டைப் தானே. ஓப்பன் டவுன்னா ஃபோர்த் டைப். ஓப்பன் அப்வர்டுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay டைப். என்ன டைப்புன்னு தான் எழுதுகிறோம். வெர்டெக்ஸ் 0 0 இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 4ay. பட் ஹியர் வெர்டெக்ஸ் இஸ் நாட் 0 0. வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பட் வெர்டெக்ஸ் இஸ் -1 -2. ஸோ எக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஒய் மைனஸ் கே. ஹோப் யூ நோ தட். எக்ஸுக்கு இடத்துல எக்ஸ் -1. அப்போ என்ன ஆயிரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு ஒய் எழுதக்கூடாது. ஒய் -2. ஸோ இட் இஸ் ஒய் ப்ளஸ் 2. இதை இக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க. திஸ் இஸ் அவர் ஆன்சர். பட் தேர் இஸ் அன் அன்னோன். வாட்ஸ் அன்னோன்? ஏ. அந்த ஏ கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் பாசஸ் த்ரூன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ ஈஸிலி யூ கேன் டூ தட். ட்ரை டு டூ இட் குவிக்லி அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் ஏ வேல்யூ. இல்லைனா 4a கண்டுபிடிங்க. 4a கண்டுபிடிச்சா கூட போதும்ல. அப்படி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வி சப்ஸ்டிடியூட் தட் பாயிண்ட் சின்ஸ் இட் பாசஸ் த்ரூ 3,6. எக்ஸுக்கு 3 கொடுங்க. அப்போ 3 + 1 4. 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு 4a இன்டு ஒய்க்கு இடத்துல 6 கொடுக்கணும். அப்போ 6 + 2. 6 + 2 இட் இஸ் 8. நவ் ஐ எம் கேன்சலிங் திஸ் 8 டேபிள். 8ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணி 2 ஆயிரும். அப்போ 4a ஈக்குவல் டு 2 வருதுல்ல. 4a ஈக்குவல் டு 2. ஏ கண்டுபிடிக்கலாம், நாட் நெசசரி. அந்த 4a இடத்துல அப்படியே என்ன கொடுத்துடலாம்? 2. ஸோ யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a. இன்ஸ்டெட் ஆஃப் 4a ரைட் வாட்? 2. So 2 into y plus 2. This is the correct answer. Suppose 3 mark question இருந்ததுன்னா நீங்கள் இதை expand பண்ணி எழுதலாம். Right? Yes. A equal to கண்டுபிடிச்சிங்கன்னா yes. நக்ஷத்ரா your answer is correct. நேத்ரா A equal to 1/2. கண்டுபிடிச்சு அங்கே substitute பண்ணலாம். இல்லை 4a அப்படி எழுதுங்க. Whatever it is. இதை expand பண்ணிங்கன்னா a square minus plus 2ab plus b square equal to 2y plus 4. Bring everything to the left side. So the final answer is x square plus 2x minus 2y. And the 1 minus 4 varala. So minus 3 equal to 0 is the final answer. Hope you understood. Idupole you have questions in ellipse, hyperbola. In your classes ellipse, hyperbola also will do some sums. Okay, because these are very important area. Okay, now let's move on to one of the very simple question. You are going to do that. Idu fast about chat la podunga. So some students join now, I think. Yes. So last class we are given a challenge question, right? Alli yarella winners ulladhu. Already we said the names. Again we will show it to you. At the end today also we will give another challenge question at the end of the class. Okay, right. The new உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ let them also they can join. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன். இப்போ கண்டினியூஸாக 2 classes எடுக்கிறோம். எஸ்டர்டே we taken a class, today we have class. அடுத்த கிளாஸ் என்னைக்கு? இப்போ you will be busy with practicals, right? Even tomorrow some of the students you may have practical. So we will inform you about our next classes. Yes. Very simple question. Find df. Differential fx given, fx is given. So df is equal to x square 2x. Yes, Kishore, your answer is right. Very good. Quick, so quick. X square 2x plus 3x 3 of dx. But in a value x equal to 2, dx equal to 0.1. So df is equal to x is 2. So 2 2s are 4 plus 3. dx is 0.1. So 7 into 0.1. Your answer is 0.7. Few questions, ரொம்ப simple question கேட்பாங்க. அதுக்காக அதை நம்ம neglect பண்ணக்கூடாது. We have to do that also, right? சரி. Now let's move on to question number 35. Look at this question. கொஞ்சம் different question. இது ஒரு created question. ஸோ இந்த நம்ம செஷனில் எல்லா டைப் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்கும், சம் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ வில் பி தேர். ஸோ எல்லா டைப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லா செஷன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். லுக் அட் திஸ். ஷோ தட் this is a solution of this. Sometimes என்ன கொடுப்பாங்க? Form a differential equation. அது போல questions கேட்கலாம். But here they said, show that this is a solution of this. Look at this students. Please listen here. x square minus 5x plus 6 equals 0. இப்படி ஒரு equation கொடுத்துட்டு check whether x equal to 2 is a solution of this. எப்படி செக் பண்ணுவீங்க? இது ஒரு சொல்யூஷனான்னு செக் பண்ணணும்னா இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்ல. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ், அந்த எல்ஹெச்எஸ்ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ ஆர் சப்போஸ் டு கெட் த ஆர்ஹெச்எஸ். இந்த இடத்துல 0.
If it satisfies, you can say, yes, this is a solution. அப்போ அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லுக் அட் திஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட்னே கொடுத்துட்டாங்கல்ல. ஷோ தட் திஸ் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் திஸ் இக்குவேஷன். அப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், இது சொல்யூஷனான்னு செக் பண்ணோம்ல. ஸோ யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் இட் ஹியர். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா, அதில் ஒய் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்கல்ல. பட் ஹியர் ஒய் இஸ் நாட் தேர். பட் வாட் வி ஹாவ் ஹியர், என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். வி ஹாவ் dy by dx, also we have d square y by dx square. அப்போது அந்த ஒய்யில் இருந்து you find y1 and y2, then take that LHS, substitute பண்ணி simplify பண்ணி பாருங்கள், RHS கிடைக்கணும். What's RHS here? 0 வந்ததுன்னா you can say yes, y equal to the given value is the solution of this equation. Right? சரி, ட்ரை பண்ணலாமா? வெரி சிம்பிள் கால்குலேஷன். ஒன்லி திங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது e raised to x ஓட டெரிவேட்டிவ் e raised to x தான். e raised to 7x ஓட டெரிவேட்டிவ், நாட் இன்டகிரேஷன். e raised to 7x ஓட டெரிவேட்டிவ் e raised to 7x into 7, ரைட்? சரி, now listen here. டைரக்ட் y கொடுத்துட்டாங்கல்ல, y equal to a e raised to minus 3x plus b. We find y1 dy by dx, first derivative, a into e raised to minus 3x க்கு டெரிவேட்டிவ் e raised to minus 3x into minus 3. நான் ஃப்ரெண்டில் எழுதிடுறேன், into minus 3. b க்கு டெரிவேட்டிவ் 0, கான்ஸ்டன்ட், ரைட்? Now we find y2 minus 3a e raised to minus 3x க்கு e raised to minus 3x into minus 3. அப்போ அந்த minus 3 into minus 3 என்ன ஆயிரும், plus 9a e raised to minus 3x. இப்போது அந்த equation, அந்த differential equationோட left side we take this part alone. This part alone we take. d square y by dx square, d square y by dx square plus 3 dy by dx. இதை நம்ம simplify பண்ணி செக் பண்ணணும் whether you are getting 0. d square y by dx squareங்கிற y2 இல்லை. So what we have here, 9a e raised to minus 3x plus 3 into y1 plus 3 into this. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு minus 3 இருக்குது. அப்போ 3 into minus 3 நான் minus 9. minus 9a e raised to minus 3x. ரெண்டு கேன்சல் ஆகி you are getting what? 0. Yes, you are supposed to get 0 only, right? Hence proved எழுதிட்டாலே போதும். அப்போ இதுபோல் உள்ள கொஸ்டின்ஸுக்கு show that this is a solution அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அங்கே ஒய் தான் கொடுத்துருக்காங்க, பட் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா in this particular question we want dy by dx, we want d square by dx square, so differentiate 2 times. அதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுங்கள், ரைட்? ஓகே, so 5 sums we finished, so we have another 10 more questions. Okay, now question number 36. Show that the equation 2x square minus 6x plus 7 equals 0 cannot be satisfied by any real values of x. அப்போ இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஷோ தட் திஸ் ஈக்குவேஷன், டைரெக்டாக கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஷோ தட் ஒன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x square minus 6x plus 7 equals 0 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு it cannot be satisfied by any real value. Not satisfied. Satisfied, that is called solution. Not satisfied, there is no solution. Not satisfied by any real number, there is no real solution. So we have to prove there is no real solution. How can you prove there is no real solution? Roots are imaginary in proof. It's very simple thing. Discriminant is negative. b square minus 4ac less than 0 prove பண்ணா போதும்ல. So it is given in the correct order. So a value 2, b value minus 6, c value 7. Very simple question, quickly can do that. We find discriminant, that is we find b square minus 4ac. b square minus 4ac. b square is minus 6 order square, 36. Minus 4 into a into c. So you are getting 36 minus 4 2s are 8, 8 7s are 56, right? You are getting minus 20, negative வருது, negative, discriminant is negative, so the roots are not real, roots are imaginary. Roots are imaginary. Therefore, இது அப்படியே நீங்கள் எழுத வேண்டியதுதான். Therefore, the given equation cannot be satisfied by any real values of x. So no real value of x satisfied this. So that means the roots are imaginary. Nature of roots. Already நீங்கள் 10th படிக்கிறதால, right? Now, அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சம் செய்திருப்போம், அதை பேஸ் பண்ணி. சப்போஸ்
density function is f of x, right? ஒரு particular pointல வரக்கூடிய probability. But distribution function or cumulative distributionங்கிற capital fxன்னு எழுதுவோம். அந்த பாயிண்ட்லையும் அதுக்கு லெஃப்ட் சைடில் எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். அந்த என்டையர் ப்ராபபிலிட்டி அவ்வளோ நீங்கள் எடுத்தால் தான் that we call it as what? Capital fx. இதை பேஸ் பண்ணி yesterday also we did a question, right? But now, if capital fx is given, how can you find small fx? Probability density function f of x is equal to the derivative of capital F of x, right? இதை பேஸ் பண்ணி we try to do one very simple question. Look at this question. X is a random variable with distribution. கொடுத்துட்டாங்க capital of x. It is a distribution function கொடுத்துருக்காங்க. Question is find the probability density function. Just you differentiate. அப்போ first நம்ம அதில் condition எழுதிடணும். We have small fx equal to capital F dash x இல்லை d by dx of fxன்னு எழுதலாம். அப்போ இதை differentiate பண்ண போதில் what is the derivative? 0. 0க்கு derivative 0 தான். 1க்கு derivative 0. அப்போ the first ஒன்னுக்கும் 0 தான், last ஒன்னுக்கும் 0 தான். அப்போ அந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணிடலாம் இல்லை. only the middle one. xக்கு derivative தான் 1ன்னு வரும். So small fx is equal to அந்த மிடில் ஒன் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 வரும். வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார் தட்? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1. அங்கே என்ன கொடுத்துருக்குது அப்படியே எழுத வேண்டியதான். மீதி ரெண்டுக்குமே ஆன்சர் 0 தான் வரும். ஸோ ஜஸ்ட் யூ சே 0 அதர்வைஸ். ஓகே, வெரி சிம்பிள் கொஸ்டின். நவ் அடுத்த ஒரு கொஸ்டின். இஃப் த டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் கிவன், ஹவு டு ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ்? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இதெல்லாம் படித்தோம்ல. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, வேரியன்ஸ் ஆஃப் 7x + 6 இல்லை, இது மாதிரிலாம் படித்தோம். உங்களுக்கு மெமரி பவர் செக் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின். ஐ நோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங் ரெகுலர்லி. வேரியன்ஸ் ஆஃப் 5x + 3 இதோட ஆன்சர் என்னங்கிற சாட்டில் போடுங்க குவிக்லி. லெட் மீ see. Yes, variance of 5x + 3. So expected value of 5x + 3 கேட்டால் அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லை. அந்த 5 வெளில எடுத்துடலாம். 5 into e of x plus expected value of 3 is 3 itself. ஆனால் வேரியன்ஸில் அப்படி வராது. வேரியன்ஸ் ஆஃப் 5x + 3 அதில் 5 can be taken out, but it become 5 squareன்னு வரும். So you can write it as 25 variance of x and variance of a constant is 0. Variance of a constant is 0, right? But now, if small fx is given, how to find mean and variance? Mean inகிறது e of x, right? Mean is equal to e of x and variance formula. Variance formula e of x square minus e of x the whole square. Okay, the base பண்ணி we try to do one question. Look at this question. For a random variable x with a given probability mass function f of x equal to 2 into x minus 1, 1 less than x less than 2 equals 0, otherwise find the mean. So it is a continuous one, right? So find the mean கேட்டிருக்காங்க. மீன் கேட்டாங்கன்னா you have to find only e of x, right? அப்போ e of x மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும். So e of x equal to expected value of x is equal to actual என்ன formula integral minus infinity to infinity x into fx dx. But here we have function only from 1 to 2, right? So integral 1 to 2 x into fx. This is our fx value, right? So 2 into x minus 1 of dx. And the 2 constant வெளில எடுத்துடலாம். 2 into integral 1 to 2. The 2 வெளில எடுத்துட்டீங்க. And by that x you multiply x into x, it is x square. X into 1 is x of dx. So when you simplify this, 2 into x square integration x cube by 3 plus x integration x square by 2 limit 1 to 2. First, that is 2 into, first you give the upper limit. 2 கொடுத்தீங்கன்னா 2 cube 8 by 3 plus 2 கொடுத்தீங்கன்னா 2 square 4 by 2. அடுத்த மைனஸ் போட்டுட்டு now you give 1. அந்த 1 கொடுத்தீங்கன்னா 1 by 3 plus 1 by 2. So that is 2 into, calculation ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. 8 by 3 plus 4 by 2 as 2 எழுதிடலாம்.
Okay, 4 by 2 is 2 minus 1 by 3 minus 1 by 2. That is 2 into 8 by 3 minus 1 by 3. 8 by 3 minus 1 by 3 is 7 by 3. 2 minus half, that is 1 and half, right? Plus 3 by 2. So when you simplify this, see what you're getting. 8 by 3 minus 1 by 3, right? Yeah. So x square, sorry, here we have minus sign is there, right? X minus 1, so it should be minus. Yeah. So when you simplify this, change the sign. First 8 by 3, second time is minus 2, then minus 1 by 3. The last one is minus into minus, it is plus. So when you simplify these two together, 7 by 3, but the next one is minus 2 plus 1 by 2, it is minus 3 by 2. So when you simplify 2 into, take 6 as LCM, so 14 minus 9. 14 minus 9. So that is 2 into 5 by 6, cancel. So the answer is 5 by 3. So this is E of x. Very good, Netra, your answer is right. So mean is equal to 5 by 3. But here they asked only mean, right? If it is a 5-mark question, they'll ask mean and variance. In that case, you find E of x square also, right? Integral x square fx dx. Then you have to apply the formula, okay? Yes. Now let's move on to the next question. Next question is from Descartes' rule. So far we have not discussed any sum based on that, right? So let us see what is the rule. So if you learn the concept and study, right? That's the reason 1 hour we are able to do 15 questions. But once we finished all the concepts, then we won't discuss all these things, right? We take the sum quickly, we do. So in 1 hour you can do even 50 questions, you can do that. Listen, now let us see what is Descartes' rule. So one polynomial is given p of x. Suppose the degree is 6, it will have 6 roots, right? You see how many sign changes. First term positive, second negative. Check whether they are in the correct order, right? If any term is missing, no problem, but it should be in the proper order, right? Descending order or ascending order. How many sign changes you see? Suppose there are 2 sign changes, then you say the maximum number of positive real roots is 2. If there is only 1 sign change, maximum number of positive real root is 1. Like that you say. Then p of minus x you find out. Wherever x comes, you put minus x. Then you see how many sign changes. If there are only 2 sign changes, you say the maximum number of negative real roots is 2. Suppose there is no sign change, then we say there is no negative real root. There is no negative real root. Then also you check whether 0 is a root or not. So the roots are real or imaginary. Real or imaginary. Real, you have to check positive roots, negative roots and 0. All the 3 you have to check it. So positive roots, how can you check? Number of sign changes in p of x. How can you check the negative real roots? Number of sign changes in p of minus x. How can you check 0 is a root or not? Just substitute and check, right? If there is some constant term, 0 is not a root. Right? If there is no constant term, எல்லாமே x இருக்குதா, the value 0 ஆயிரும்ல, so it satisfies னு வரும். The remaining roots are imaginary. Suppose இதெல்லாம் நீங்க add பண்ணணும். Suppose positive roots 2, negative roots, there is no negative root, 0 is not a root, அப்படின்னா number of real roots 2 தான். மொத்த டிகிரி I said 6, ஒரு எக்ஸாம்பிள். Suppose total maximum degree 6 வந்திருந்ததுன்னா 6 roots இருக்கணும், அதில் 2 of them real, the remaining are imaginary. அப்போ imaginary roots எத்தனை இருக்கும்? 4 roots, right? You know imaginary roots occur in pair. அப்போ அது எப்பவுமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். So with this concept, we try one question, right? Look at this question. Show that the polynomial equation has at least 6 imaginary roots. At least 6 imaginary. What's the degree of the given equation? 9th degree. அப்போ அதுக்கு 9 roots இருக்கும். அதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? 6 imaginary roots ப்ரூவ் பண்ணோம். அப்படின்னா only 3 real roots தான் இருக்கணும்ல. அப்போது you take the given polynomial as p of x. 9x power 9 plus 2x power 5 minus x power 4 minus 7x square plus 2. See how many sign changes are there? Positive, positive, negative, negative, positive, right? See how many changes? Positive to negative, then negative to positive. Number of sign changes too. Number of sign changes. So maximum number of
பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ பாசிட்டிவ் ரியல் ரூட் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம்ல. இப்போ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் பார்க்கணும். ஃபார் தட் யூ ஃபைண்ட் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ். பி ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் கொடுங்க. பவர் ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் ஆயிரும்ல. அப்போ எக்ஸ் ரைஸ் டு 9 நெகட்டிவ் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் டைம் நெகட்டிவ் ஆயிரும். மைனஸ் 9 எக்ஸ் பவர் 9. அடுத்து எக்ஸ் ரைஸ் டு 5 அதுவும் நெகட்டிவ் ஆயிரும். மைனஸ் 2 எக்ஸ் பவர் 5. அடுத்தது எக்ஸ் ரைஸ் 4 பாசிட்டிவாக இருக்கும். பட் ஆல்ரெடி அங்கே சைன் நெகட்டிவ் இருக்குல்ல. சைன் இஸ் நெகட்டிவ். ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 4. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதுவும் ப்ளஸ் ஆயிரும். அவுட் சைடில் மைனஸ். ஸோ மைனஸ் 7 எக்ஸ் ஸ்கொயர். லாஸ்ட் ஒன் ப்ளஸ் 2. See number of sign changes. Number of sign changes. You check how many sign changes. எல்லாமே நெகட்டிவாக இருக்குல்ல. இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். Number of sign changes only 1. So maximum number of negative real roots இல்லாமல் கூட இருக்கலாம். Maximum number of negative real roots equal to 1. இப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் 2, நெகட்டிவ் ரூட்ஸ் 1. இப்போ ரியல் ரூட்ஸில் ஜீரோவும் செக் பண்ணோம். அதை விட்டுறக்கூடாது. செக் வெதர் ஜீரோ இஸ் ரூட். இதிலெல்லாம் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ஜீரோ ஆயிரும். பட் இங்கே ஒரு டேர்ம் 2ன்னு இருக்குல்ல. அப்போ ஜீரோ இஸ் நாட் எ ரூட். ஜீரோ இஸ் நாட் எ ரூட். அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ். இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டிய ஸ்டெப்ஸ். ரியல் ரூட்னா பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆட் பண்ணுங்கள், நெகட்டிவ் ரூட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஜீரோ இஸ் ரூட்னா அதையும் ஒரு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 1ன்னு எடுத்துடணும் இல்லை. இங்கே அதெல்லாம் கிடையாது. 2 + 1 + 0. 2 + 1 + 0. ஸோ நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் 3. டிகிரி ஆஃப் த கிவன் பாலினாமியல் என்ன டிகிரி கொடுத்துருந்தா 9 டிகிரியில். தேர்ஃபோர் மினிமம் நம்பர் ஆஃப் அதான் அட்லீஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் imaginary roots. Minimum number of imaginary roots equal to actual degree. Degree is 9 minus number of real roots 3. So it is equal to 6. Are you able to understand it? இந்த ஒரு சம் போட்டால் போதும். அந்த எக்ஸசைஸில் எல்லா சம்மும் நீங்கள் போட்டுடலாம். ரைட். ஸோ எல்லா கான்செப்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏமே அதுதான். ஒரு சம் செய்தால் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா சம்மும் நீங்கள் செய்துடணும். அதுக்காக நம்ம எல்லா சம் போடுறது இப்போ டைம் கிடையாதுல்ல. தட்ஸ் த ரீசன். அதனால் அந்த கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சு படிச்சிருங்க. Okay, now we go for sum number 40. Listen, 40th question பாருங்க. Very good question. ஒரு தியரி கொஸ்டின் போல இருக்குல்ல. பட் many students you may have doubt, I'm sure. இதில் நீங்கள் ஒரே ஒரு ரிசல்ட் படிக்கணும். சம்டைம்ஸ் கம்பல்சரியில் இது போல கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ சென்டம் ஆஸ்பிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இனி உள்ள நெக்ஸ்ட் ஃபியூ சம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ. ஸோ ப்ரூவ் தட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சம்டைம் தே ஒன்ட் கிவ் த ஆன்சர். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்கலாம். ஆல்சோ இதை ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கலாம். ரைட். அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சிடணும். ரைட். இதையும் படிக்கணும். இக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் டீயும் படிக்கணும். இக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1 y1 அது பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட். ஃபஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வெரி ஈஸி மெத்தட். யூ நோ நீட் டு மக் அப் எனிதிங். அப்போ அந்த வீடியோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் 2 செஷன் வீடியோஸ் எல்லாமே அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே 1 hour வீடியோஸ் தான். ஸோ ப்ளீஸ் டேக் சம் டைம் அண்ட் கோ த்ரூ வாட்ச் தட் வீடியோஸ் ஆல்சோ. அப்போ எதுவுமே நம்ம ரெப்படிஷன் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த வீடியோஸ் பார்க்காதும் அதை படிங்க. ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, நவ் லுக் at this sum. Prove that the point of intersection of the tangents at T1 and T2. Equation of tangent at x1 y1 அது வேற. Equation of tangent at the parametric coordinate. இது பராபோலானா t இல்லை, எலிப்ஸ் ஹைப்பர்போலால தீட்டா. அப்போ அந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். Equation of tangent at t. Equation of tangent at t. இதுக்கு ஒரு ஃபார்முலா x plus at square equal to yt. இது நீங்கள் படித்து வச்சிடணும். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் t. இந்த சாப்டரில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். நம்ம யூஸ்வலாக இந்த ஃபோக்கஸ், எசன்ட்ரிசிட்டி இதெல்லாம் படிச்சிருவோம்ல. பட் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் சென்டம் ஒரே நாள் எல்லாம் படிக்க முடியாது. ஒவ்வொரு ஏரியாவாக படிங்க. ஸோ டேக் சம் டைம். எக்ஸ்ட்ரா மைல் யூ ஹாவ் டு கோ. ஓகே, எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக. x plus at square equal to yt. இது equation of tangent at t. இதுபோல் equation of tangent at theta to the ellipse. அதுபோல் hyperbola இதெல்லாம் நீங்கள் படிச்சிடணும். ஓகே, equation of tangent at t on the parabola. This is a parabola. Okay, this is the formula. ஆனால் இங்கே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் T1 and T2. ஒரு பராபோலா இருக்குது. அதில் T1ங்கிற ஒரு பாயிண்ட்டு,
T2 is another point, T1 வழியா ஒரு tangent, T2 வழியா ஒரு tangent, அது ரெண்டு மீட் பண்ணுதுல, that point of intersection அதான் கேட்டிருக்காங்க. So point of intersectionனால you have to solve it. அப்போ என்னெல்லாம் வேணும்? Equation of tangent at T1 we need, equation of tangent at T2 we need, அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். So it's very simple now. அப்போ ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம்? Equation of tangent at T1. Equation of tangent at T1 என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலாவில் Tக்கு இடத்துல T1. So x plus a T1 square equal to y T1, equation number 1. அடுத்தது equation of tangent at T2. Equation of tangent at T2 அதே ஃபார்முலா தான், Tக்கு இடத்துல T2. So x plus a T2 square equal to y T2. இப்போ equation of tangent at T1, equation of tangent at T2, both we know. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது ரெண்டு எங்கே மீட் பண்ணுது? ஃபார் தட் ஜஸ்ட் யூ ஹேவ் டு சால்வ் இட். 1 and 2 சால்வ் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். 1 minus 2 அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும்ல, எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல். இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஏ காமனாக எடுத்துருங்க. T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர், T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஒய் இஸ் காமன் T1 மைனஸ் T2. So a into, you can factorize this, a square minus b square, so a plus b into a minus b. T1 plus T2 into T1 minus T2 equal to y into T1 minus T2. T1 minus T2 you can cancel. So y எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்ல? Yeah, you got it. Y equal to a into T1 plus T2. Answer பாருங்க, y value a into T1 plus T2. Yes, you got that one. இப்போ x வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். that you are supposed to get a T1 T2, right? அதுக்கு என்ன செய்யலாம்? you substitute this value in any one of the equation. substitute பண்ணிடலாம். so you can substitute in the first equation. what's the first equation? x plus a T1 square equal to y into T1. y க்கு வேல்யூ a into T1 plus T2 into T1. இதை expand பண்ணுங்க. x plus a T1 square is equal to a T1 into T1. So a T1 square plus a T1 T2. a T1 T2. Both the sides you can cancel a T1 square. You are getting x is equal to a T1 T2. So you got x value and y value. Therefore the point of intersection is. Therefore the point of intersection is x comma y. x value a T1 T2, y value a into T1 plus T2. Right? So far இதை நீங்கள் இந்த சம் படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா don't leave it. இதில் இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கலாம், 2 mark கொஸ்டின், 3 mark கொஸ்டினில் கூட இது வரலாம். ரைட்? அப்போ இதில் 2 things you have to study. மெயினாக இதுதான், equation of tangent to the parabola at t. x plus at square equal to yt. அது படிங்க. in addition to that, இந்த point of intersection இந்த ஆன்சரையும் படிச்சு வைங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை ப்ரூவ் தட்னு கேட்காம ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்கலாம். அப்போ தெரிஞ்சிருந்தால் உங்கள் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் T1 and T2 அந்த பராபோலா y equal 4x is அப்படி போட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். மாற்றி ப்ளஸ் மைனஸ் எப்படியும் கொடுக்கலாம்ல. அதனால் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க. Okay, so we finished 40 questions, right? Today 10 questions complete பண்ணிட்டோம். Last 5 questions. We try to finish in another 15 minutes. Look at this question. Question தான் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும், but try to read it and try to understand. Find the population of a city at time t. At time t தான் கேட்குறாங்க. After 100 years, after 200 கேட்கல. அப்போ உங்கள் final answer will be in terms of t. Given that the rate of increase of population வரக்கூடிய population நம்ம p ன்னு கொடுத்துடலாம், right? Rate of change in population dp by dt is proportional to the population at that instant, proportional to p. So அந்த differential equationல வரக்கூடிய application sums எல்லாமே இப்படி தான் ஆரம்பிப்போம்ல, ரைட்? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 40 இயர்ஸில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 lakhs to 4 lakhs அப்படின்னா டைம் அண்ட் பாப்புலேஷன் சின்ன ஒரு டேபிள் ஆஃப் காலம் போல் போட்டு செய்கிறோம். அதில் வரக்கூடிய அந்த எக்ஸசைஸில் வர எல்லா சமம் அப்படி தான், ஒரு பேராகிராஃப் போல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணி அதை சின்னதாக ஒரு டேபிள் ஆஃப் காலமாக கொண்டு வந்துடணும். லிசன், இங்கே இனிஷியலாக 3 lakhs, 40 இயர்ஸில் அந்த 3 lakh எப்படி மாறிடுது, 4 lakhs சேஞ்ச் ஆயிடுது. அவ்வளோதான். அப்படின்னா டைம் டி வரும்போது வாட்ஸ் த பாப்புலேஷன் தான் கொஸ்டின்.
அப்போ ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபாக கொடுக்குறாங்கல்ல, அது நீங்கள் ரீட் பண்ணி இவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்துருங்க. So you can find it very easy. Now listen here, இது நம்ம வேரியபிள்ஸ் அப்புறம் கொண்டு வந்து that part you know, I don't want to take much time for that. dp by dt is equal to some k into p ன்னு வரும். வேரியபிள்ஸ் அப்புறம் கொண்டு வந்து அதை நீங்கள் சால்வ் பண்ணி வரும்போது என்ன வரும், p is equal to c e raised to kt ன்னு வரும்ல, c e raised to kt. This is the step you will get. So variable separable solve பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். Now apply the conditions one by one. What is the first condition? 0, 3 lakh. So when x t equal to 0, when t equal to 0, p equal to 3 lakh. Equation 1ல substitute பண்ணுங்க. p க்கு இடத்துல 3 lakh. ரைஸ் இல்லை t க்கு 0 கொடுத்தீங்கன்னா பவர் 0 ஆயிரும். அப்போ என்ன நம்பர் ரைஸ் 0 is 1, 1 into c னா c. அப்போ you are getting c value 3 lakh. இதை கொண்டு போய் equation 1ல substitute பண்ணிட்டீங்கன்னா, equation 1ல substitute பண்ணீங்கன்னா p is equal to 3 lakhs e raised to kt. அது equation number 2. First condition we applied. Now second condition. What's the second condition? When t equal to 40. When t equal to 40, p equal to 4 lakh. இதை கொண்டு போய் equation 2ல substitute பண்ணி, equation 2ல substitute பண்ணா p க்கு இடத்துல 4 lakhs. Equal to, right side no change, 3 lakhs e raised to kt. இந்த zeros எல்லாம் cancel பண்ணிடலாம். So cancel all these zeros. 5 zeros cancel பண்ணிருங்க. அப்போ அந்த 3 இந்த பக்கம் denominator கொண்டு வந்தா 4 by 3. e raised to kt, e raised to kt is equal to what you are getting, 4 by 3 ன்னு வரும்ல, e raised to kt is equal to 4 by 3. log எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? Both the sides you take log. Log e raised to kt. Power rule apply பண்ணா kt front ல வந்துரும், log e is 1. So you are getting kt is equal to, right? So when you simplify this, kt is equal to, you are getting log 4 by 3. Log 4 by 3 ன்னு வரும். பட் இதில் t வேல்யூ 40 கொடுத்துருக்காங்கல்ல, t வேல்யூ 40 கொடுத்துடலாம். ஸோ 40kன்னு எழுதிடலாம், ரைட்? 40k. t வேல்யூ 40. ஸோ 40kன்னு எழுதிடலாம். So 40k is equal to log 2 by 3. So what is k value from here? 40k. So k equal to 1 by 40 into log 4 by 3. Power will apply பண்ணி அந்த 1 by 40 பவரில் கொண்டு போயிடலாம். So k equal to is very important. Lot of calculation. That's the reason I taken this question. So k equal to log 4 by 3 raised to 1 by 40. இதில் வரக்கூடிய 5 marks எல்லாம் படிச்சிருவோம். இது போல் சில கொஸ்டின்ஸை விட்டு வச்சுருப்பீங்க, ரைட்? தட்ஸ் ரீசன் வி ஆர் டேக்கிங் தட் கொஸ்டின். திஸ் இஸ் கே வேல்யூ. இப்போ நமக்கு வேண்டியது when the time is t. ஸோ ஓகே, இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா see what you get, p equal to, equation to p equal to 3 lakhs into what you have, e raised to 40, sorry, e raised to kt, e raised to kt. So அப்போ better kt நமக்கு செப்பரேட்டாக கண்டுபிடிச்சு வச்சுருவோம். We find kt separately, then you substitute kt. What is k? Log 4 by 3 raised to 1 by 40, right? k into t. into t இங்கே எழுதலாம், அந்த t நான் ஃப்ரெண்டில் எழுதிடுறேன். ஏன்னா ஃப்ரெண்டில் வந்தால் நமக்கு இந்த பவர் ரூல் ஞாபகத்துக்கு வரும்ல, m log a. m log a எழுதலாம், log a raised to m. ஸோ பவர் ரூல் அப்ளை பண்ண the t has to go to the power. அப்போ a raised to m, the whole raised to என்னன்னா a raised to mn. So you are getting log 4 by 3 raised to 1 by 40 raised to t ன்னு வரும். அது m into n. So t by 40, 1 by 40 into t by 40 ன்னு வரும். So hope you understood that step. That is the value of kt. உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக தான் that part I taken separately. இப்போ equation 2ல substitute பண்ணீங்கன்னா, equation 2ல p equal to 3 lakh e raised to kt. e raised to kt க்கு வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்ல. What is that? Log of 4 by 3 raised to t by 40. e raised to log x க்கு வேல்யூ x. e raised to log x is x. இங்கே அப்படி தான் உங்களுக்கு வந்திருக்குல்ல, e raised to log of something. So that something is your answer. So what answer you are getting? 3 lakhs into 4 by 3 raised to 4 by 40. Okay, sorry, not 4, t by 40 is the answer.
ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின். அந்த கேல்குலேஷன் பார்ட் யூ டு டூ வெரி கேர்ஃபுல்லி. இனிஷியலாக பார்க்குற ரொம்ப சிம்பிள் போல தான் இருக்கும், பட் இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருங்க. 3 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரியில் வர்றதுக்கு சான்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் வெல். Now let's move on to the next question. Very easy question, quickly can do that. Suppose x is the number of tails occurred when 3 fair coins are tossed. 3 coin toss பண்ணா sample space, you know, HHH 8 வரும்ல, HTH HHT HTT. அடுத்து H வர்றதெல்லாம் T, T வர்றதெல்லாம் H, TTT THT TTH THH. டோட்டலாக 8 வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, x is the number of tails. x stands for number of tails. x stands for number of tails. அப்போ xக்கு என்னெல்லாம் வேல்யூ வரும்? number of tails may be 0, 1, 2, maximum 3. because 3 coins toss பண்ணுறோம், tail வராமலே இருக்கலாம், or 1 tail or 2 tail or 3 tails, right? yes, so 0, 1, 2, 3. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the values of the random variable x கண்டுபிடிச்சிட்டோம், and the number of points and its in its inverse image, right? probability எழுத வேணாம், the number of points மட்டும் எழுதுனா போதும். so x and number of points in inverse image. total கண்டிப்பாக உங்களுக்கு 8 வரணும் இல்லை? x ஓட வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 8 வரணும். ஃபஸ்ட்டு 0 வரக்கூடிய கேஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் டைல்ஸ் 0, ஒன்லி 1. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் 1 வரக்கூடிய கேஸ், நம்பர் ஆஃப் டைல்ஸ் 1, நம்பர் ஆஃப் டைல்ஸ் 1, நம்பர் ஆஃப் டைல்ஸ் 1, 3 கேசஸ். அடுத்து நம்பர் ஆஃப் டைல்ஸ் 2 வரக்கூடிய கேசஸ், நம்பர் ஆஃப் டைல்ஸ் 2 வரக்கூடிய கேசஸ், ஹியர் நம்பர் ஆஃப் டைல்ஸ் 2, எக்ஸாக்ட்லி 2, நம்பர் ஆஃப் டைல்ஸ் 2, நம்பர் ஆஃப் டைல்ஸ் 2, that also 3. and the last one number of tails 3 வரணும். number of tails 3 வரக்கூடிய ஒரே ஒரு கேஸ் தான்ல. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 8 வரும். total is 8. so this is what they expected. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்கல அப்படின்னா ஸ்மால் எஃப்எக்ஸ் எழுதி 1/8, 3/8, 3/8, 1, டோட்டல் 1/8, டோட்டல் 1ன்னு வரும்ல, அது ப்ராபபிலிட்டி. பட் இங்கே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ்னா திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. வெரி சிம்பிள் கொஸ்டின். நவ் சம் நம்பர் 43. oh, it's a very good question, right? sometimes this question they can ask even in 5 mark. APHP அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வேணும்ல, ரெசிப்ரோக்கல்ஸ், ரூட் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஏபினா உங்களுக்கு ரூட்ஸ் தெரியும், 10th படிச்சிருப்பீங்களா, 3 ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது ரூட்ஸ்னா ஏபினா a minus d a plus d. ஹெச்பினா அதுக்கு ரெசிப்ரோக்கல் 1/a minus d 1/a 1/a plus d. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஃப் த ரூட்ஸ் ஆர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஆர் இன் ஹெச்பி, அப்போ கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இதுதான். given equation of roots are in HP. அப்போ given equation of roots are in HP னா given equation of roots என்ன ஃபார்மில் இருக்கும், 1/a minus d 1/a 1/a plus d. இப்போ நான் அதை ஏபியில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல்ஸ். ஸோ a minus d a and a plus d are roots of ஈக்குவேஷனில் சேஞ்ச் பண்ணணும். அந்த எக்ஸுக்கு இடத்துல எல்லாம் 1/xன்னு கொடுக்கணும். ரூட்டை மட்டும் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதாது, ஈக்குவேஷனில் எக்ஸ் எல்லாம் என்ன ஆக்கணும், 1/x. அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன ஆகும், 1/x the whole cube plus p into 1/x the whole square plus q into 1/x plus r equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதோட ரூட்ஸ் தான் ஏபியில் இருக்கும், a minus d a plus d. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1/x cube, right? 1/x cube plus p by x square plus q by x plus r equal to 0. அப்படியே x cube மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பை எக்ஸ் கியூப். நான் லாஸ்ட் டேர்ம்லேருந்து எழுதுகிறேன். இதை எக்ஸ் கியூபால் மல்டிப்ளை பண்ணனா RX கியூப்னு வரும்ல, RX கியூப். இதை எக்ஸ் கியூபால் மல்டிப்ளை பண்ணால் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரும், கரெக்டாக, QX ஸ்கொயர். இதை எக்ஸ் கியூபால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஒரு எக்ஸ் மட்டும் வரும். ஸோ யூ ஆர் கெட்டிங் ப்ளஸ் PX. அந்த ஃபஸ்ட் டேர்ம் அதே எக்ஸ் கியூபில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 1 வரும், ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் a minus d a plus d. This is an equation. இதோட ரூட்ஸ் a minus d APயில் இருக்கும், a plus d. இப்போ உங்களுக்கு தெரியும் sum of the roots equal to minus b by a, right? So this equation I'm taking it as 1. Sum of the roots, that is sigma 1 equal to minus b by a, taking one at a time.
a minus d plus a plus d is equal to minus b by a. bங்கிறது q. bங்கிறது q by aங்கிறது r. Here you can cancel minus d plus d. You are getting 3a is equal to minus q by r. So a equal to minus q by 3r. இது வரைக்கும் உள்ளது கான்செப்ட் உங்களுக்கு தரவா இருக்கணும். ஓகே, இனி ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன சொன்னோம், சிக்மா 2 சிக்மா 3 எல்லாம் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. a is a root of equation number 1, right? a is a root of equation number 1. So a must satisfy the equation, right? So since a is a root of equation number 1, a must satisfy equation 1 இல்ல. So r into அந்த x cube இடத்துல a cube எழுதிரும். r into a cube plus q into a square, x இடத்துல a குணும் plus pa, அந்த x இடத்துல a, pa plus 1 equal to 0. But you know the value of a, just substitute a இடத்துல இந்த value substitute பண்ணுங்க. r into a cube minus q by 3r the whole cube plus q into a square minus q by 3r the whole square plus p into a minus q by 3r plus 1 equal to 0. Now இதை simplify பண்ணிங்கன்னா r into minus 3 times வந்தால் minus ஆயிரும், q cube by 27r cube plus q into minus square பண்ண plus ஆயிரும், q square by 9r square. அடுத்த plus into minus is minus pq by 3r plus 1 equal to 0. Now we take LCM, 27r cube LCM எடுத்துரும். 27r cube LCM எடுத்தீங்கன்னா first one is minus r square, இல்லை ஒரு r cancel ஆயிரும். You can cancel one r here. This become r square ஆயிரும். So 27r square you take LCM. So you are getting minus q cube, right? Minus q cube plus, so second term what you are getting, 3 square you are getting, right? Yeah. 27. Here 9 times we have, so 3q cube, right? Yeah. 27 divided by 9 is 3. And the next one, 3r only we have, so multiply by 9r. So minus 9pqr. Last one, nothing is there, so whole thing you write, 27r square. Just to take LCM. Now we cross multiply, at the same time you simplify like terms. 3q cube minus q cube. You are getting 2 times q cube, right? Minus 9pqr plus 27r square. Cross multiply, 27r square into 0, you are getting 0. And the negative term at right side, you will get the final answer, right? So 9pqr, that is negative term, take it to the other side. Then you have 2q cube plus 27r square is the final answer. இதெல்லாம் எழுதி practice பண்ணுங்க. So very simple sum தான். அந்த first part உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். அந்த HP நம்ம எப்படி AP convert பண்ணணும், right? Then sigma 1 மட்டும் கண்டுபிடிங்க, அதில் a value you can find out. Then a is a root. So a must satisfy the equation. இல்லை sigma 2 sigma 3 அப்படி மெத்தடில் செய்யக்கூடாது. Then simplify, you will get the answer, okay? So நல்லா எழுதி practice பண்ணிடுங்க. It's very important question. Look at this. This one question. After this, we will give you one challenge question, right? அது நீங்கள் try பண்ணணும். Question number 45 will be your question. So okay, this is the last question. Modulus, very important. You can expect a question in modulus. So the concept of modulus, already in the previous class we studied. Modulus x nale, it is plus x when x is positive. It is minus x when x is what? Negative, right? அப்போ இங்கே modulus x plus 1, நல்லா கவனிங்க முதல்ல. Modulus x plus 1 நம்ம x plus 1 எழுதுவோம். எப்போ? when x plus 1 is positive. x plus 1 positive, x is greater than, and the plus 1 அங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும்? minus 1. And இந்த modulus x plus 1 minus x plus 1 எழுதுவோம் when that x plus 1 is negative. That is x is less than minus 1. இது கண்டினியூஸாக இருக்கிறதுனால greater than or equal to எல்லாமே சேம் தான். அப்போ ஞாபகத்தில் வைங்க, modulus x plus 1 நம்ம x plus 1 எழுதுவோம் if x plus 1 is positive. அதை minus of x plus 1 எழுதுவோம், minus of x plus 1 எழுதுவோம் if that x plus 1 is negative.
x plus 1 நெகட்டிவ்ல இருந்து தான் you are getting this, right? x is less than minus 1. Okay. Now look at this. இங்க நமக்கு எதுலேருந்து எது வரைக்கும் லிமிட்? We have limit from minus 2 to plus 2, right? So we have from minus 2 to plus 2. இதில் பிரேக் பாயிண்ட் எதில் வருது? இந்த மைனஸ் ஒன்னில் தானே வருது. ஸோ மைனஸ் ஒன் இங்கே மார்க் பண்ணிடுறேன், minus 1. When x is less than minus 1, when x is less than minus 1, when x is less than minus 1, modulus அதோட ஆன்சர் என்ன வருது? minus of x plus 1. When x is more than minus 1, அப்போ minus 1க்கு ரைட் சைடில் you have to write x plus 1 itself. x plus 1. So இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். Now you can do very easily. Minus 2 to 2, therefore integral minus 2 to 2 modulus x plus 1 dx is. Minus 2 to 2 நம்ம எழுத போகிறது கிடையாது, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். minus 2 to minus 1, அப்புறம் minus 1 to 2. Integral minus 2 to minus 1 minus of x plus 1 dx plus integral minus 1 to 2 x plus 1 dx. இதோட calculation you can do very easily, very simple integration. கொஞ்சம் லெந்தியாக இருக்கும், பட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸுக்கு இன்டகிரேஷன் உங்களுக்கு தெரியும், x square by 2, 1க்கு இன்டகிரேஷன் 1x, அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். த calculation part I am leaving it to you. இது நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம், ரைட்? சரி, இப்போது லாஸ்ட் கிளாஸில் ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதில் கரெக்ட் ஆன்சர் எழுதின ஸ்டூடெண்ட், தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, they did well. So today we are giving a question. This is our question number 45. This is for you. Integral minus log 2 to log 2 e raised to minus modulus x dx. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. யூ கேன் ட்ரை திஸ் கொஸ்டின். ட்ரை பண்ணி இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் யுவர் ஆன்சர்ஸ் டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர் 9444111424. இந்த நம்பருக்கு இதோட ஆன்சர் நீங்கள் அனுப்புங்க. ஸோ இதில் உள்ள யாரெல்லாம் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, வில் டிஸ்பிளே யுவர் நேம்ஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இதுபோல் எனி பர்டிகுலர் 2 mark 3 mark questions, if you find difficult, that questions also you can share with this number. We will try to add that also. Okay, already சில ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி கொடுக்குறீங்க. ஸோ வித் மோர் கொஸ்டின்ஸ் அடுத்த கிளாஸ் நம்ம மீட் பண்ண போகிறோம். அடுத்த கிளாஸ் என்னைக்குங்கிறது வில் இன்ஃபார்ம் யூ. ஸோ தோஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் லைக் தட் அண்ட் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ரைட்? அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட்ல. ஸோ hope you understood everything. You enjoyed this class. We'll continue in the next class.